இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் அனுப்புன பார்சல் தான் நினைக்கிறேன். போய் வாங்கிக்கோ. சொல்லுங்க மேடம், அன்சிகாங்கிறவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. மேடம், இதுல ஒரு சைன் போடுங்க. ஓகே மேடம், இந்தாங்க. தேங்க்யூ மேடம். இது எனக்கு வந்திருக்கு. நீ போட்டோஸ் எல்லாம் எதுக்கு வீட்டுக்கு அனுப்புன? இன்னும் நிறைய அனுப்பி வைப்பேன் பேபி. இன்னைக்கு என்னவோ போட்டோஸ் உன் கையில கிடைச்சிருக்கு. நாளைக்கு உன்னோட அம்மா கையிலயோ அப்பா கையிலயோ போய் சேரலாம் இல்லையா? அது வரைக்கும் நான் அனுப்பிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னாலும் புத்தி வரலையா? போலீஸ்னு சொன்னதும் நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான். நீ போலீஸ் வரைக்கும் போனா உன் குடும்ப கௌரவம் தான் போகும். ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாரு. இங்க பாரு, எனக்கு உடனடியா 10 லட்சம் ரூபாய் வேணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. 1 hour, 1 மணி நேரத்துக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தப்புச்ச. இல்லன்னு வச்சுக்க, இந்த போட்டோஸ் எல்லாம் கண்டினியூஸா உன் வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். என்ன அன்சிகா இது? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ விளையாட்டு பொம்மைய வச்சு விளையாடி இருந்தா கொண்டும் காணாம நான் போயிருப்பேன். ஆனா நீ வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்க அன்சிகா. என்னால அப்படி கண்டும் காணாம போக முடியாது. என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாத சொல்லிட்ட. அன்சிகா, நீ யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்கோ. அதுக்கப்புறம் வேணும்னா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இங்க பாரு அன்சிகா, நீ ஏதோ தப்பு பண்றன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அந்த தப்பு என்னன்னு என்கிட்ட சொன்னா அப்படி ஒரு தப்பு நடக்காம என்னால பாத்துக்க முடியும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த யூஸும் இருக்காது.